மதுரையில் நடமாடும் நகைக்கடையாக வலம் வரும் வரிச்சூர் செல்வம் திடீரென தடாலடியாக பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் சிறை பறவையாக இருந்தவர் இப்போது ரவுடி இல்லை என்று பேட்டி கொடுக்க காரணம் என்ன? சும்மா போடுங்க, ஜாலி மேன் கூட போடுங்க, ஜோக்கர் கூட போடுங்க, நான் ஏத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ரவுடின்றத தயவுசெய்து எடுத்துருங்க. நானும் ரவுடியான்னு வடிவேல் சொல்லுவாரு, நான் ரவுடி இல்லைன்னு சொல்றே வரிச்சூர் சொல்லுவேன். எனக்கு எதுக்குங்க அது? கலைஞர் ஏன்னா கண்ணாடி, எம்ஜிஆர் ஏன்னா தொப்பி, வரிச்சூர் சொல்லுவோம் நகை. நான் நகை இல்லாம போனேன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் என் கூட போட்டோ எடுக்க மாட்டானே. அப்படி வாழ்ந்து என்ன செஞ்சு சொல்றீங்க? நான் 1000 ஆண்டா வளர்ப்புறேன், வாழ்றது கொஞ்ச நாள் சாமி, அது ஜாலியா இருப்பேன் சாமி. 1,10,000 பேர் 10,000 10,000 பேர் லைக்ன்றா. நான் இப்ப இங்க உங்களோட பார்த்து லைட்டை போட்டு உட்காந்து பேசுறேன். ஜாலியானவன ரவுடி ரவுடின்னு தயவு செய்து பத்திரிகை பாருங்க, ஒரு கும்புடு கேட்கிறேன் சாமிகளா. ஏதோ ஒரு கொலை பண்ணி இருக்கேன், ஒரு 70 அடிதடி கேஸ் இருந்தது, அதனால என்ன ரவுடிங்கிறதா என்று வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துள்ளார் வரிச்சூர் செல்வம். நடமாடும் நகைக்கடையாக வலம் வரும் இவர் யார்? பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க. வாண்டடாக வந்து நான் ரவுடி இல்லை என்று தடாலடி பேட்டி கொடுத்திருப்பதன் பின்னணி என்ன? இந்த மாதிரி கேரக்டரை எல்லாம் எங்கேயாவது பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம் அந்த மாதிரியா இருந்தவர் தான் இந்த வரிச்சூர் செல்வம். மதுரை வரிச்சூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் தான் செல்வம். ஒரு காலத்தில் மதுரையில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர். தந்தையை வெட்டி கொலை செய்த நபரை வெட்டி கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார். கொலை வழக்கில் 8 ஆண்டு சிறைவாசத்திற்கு பின்பு வெளியே வந்தவர். தொடர்ந்து சிறு சிறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஒரு காலகட்டத்தில் வாண்டட் ரவுடியாக இருந்தவர் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் தற்போது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டு பந்தாவாக ஊர் சுற்றி வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்ததால் தற்பொழுது தனது வாழ்வை என்ஜாய் பண்ணி வருகிறேன் என்று பேட்டி கொடுத்துள்ளார் முன்னாள் ரவுடி செல்வம். அதனால இப்ப இயற்கையிலேயே நான் நல்ல வசதிதானே இருந்தேன், எந்த குறைபாடு இல்லாம எங்க அப்பா என்னை பெத்து விட்டு போயிருக்காங்க. இப்ப நான் எந்த பிரச்சனைக்கும் போறது இல்ல. இப்ப என்னோட ஜாலி பூரா ரிட்டையர்மெண்ட் ஜாலி. இந்த பாருங்க, இன்னைக்கு கிளம்பிட்டேன், இன்னைக்கு 12:30 எனக்கு ஃபிளைட்டு, நேர போயிடுவேன். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாட்டு ஓல்டு ரெசிடென்ஸ்ல பாப்பேன். நாளைக்கு ஏதோ ஒரு பப்புக்கு போவேன், நாளை கழிச்சு பெங்களூர் போவேன். ஒரு 3 நாள் ஜாலியா இருப்பேன், இங்க வந்துடுவேன். இதான் என்னோட பொழுதுபோக்கு. என் பொழுதுபோக்கெல்லாம் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் அப்படி. ஒரு 8 வருஷம் 10 மாசம் ஜெயில வாழ்ந்தேன். அது எனக்காண்டி தான் வாழ்ந்தேன், மக்களுக்காண்டி வாழல, எனக்காண்டி தான் வாழ்ந்தேன். இப்ப எனக்காண்டி நான் ஜாலியா இருக்கேன். அமைதியான முறையில் ஊர் சுற்றி வந்தாலும் தனது ஆடம்பர நகைகளை பார்த்து பலரும் தன்னிடம் தானாக வந்து போட்டோ எடுத்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆனால் அந்த போட்டோக்கள் பிரபலமாவதால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறியுள்ளார். எந்த கெட்ட வழக்கமும் தனக்கு இல்லை என சொல்லும் செல்வம் தற்போது பாட்டு கேட்க மதியம் மதுரையில் பிளைட் ஏறி மாலையில் சென்னை வருவதாக சொல்கிறார். நடப்பாண்டில் மட்டும் 45 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்தி உள்ளதாகவும் பல கோடி அசையும் அசையா சொத்துக்கள் உள்ளதால் அவற்றை தற்போது அனுபவித்து அழித்து வருவதாக ரிலாக்ஸாக சொல்கிறார். இப்படி ஜாலியாக சுற்றும் தன் பெயரை பயன்படுத்தி சிலர் ஏமாற்றுவதாகவும் தன்னை ஊடகங்கள் பிரபல ரவுடி என்று அழைப்பதும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நான் ரவுடி இல்ல, கலைஞருக்கு கண்ணாடியும் எம்ஜிஆருக்கு தொப்பியும் அடையாளமா இருப்பது போல எனக்கு இந்த நகைகள் அடையாளமா இருக்க வேண்டும் என நினைத்துத்தான் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று தடாலடியாக தெரிவித்துள்ளார். வாண்டுகள் எல்லாம் நாங்க ரவுடி என்று சொல்லி திரியும் காலத்தில் போலீசாரின் அந்த சிறப்பான சில பல சம்பவங்களுக்கு பிறகு தன்னை ரவுடி என்றே அழைக்காதீங்க என்று வருத்தத்துடன் பேட்டி கொடுத்து முடித்துள்ளார் முன்னாள் ரவுடி வரிச்சூர் செல்வம். சும்மா போடுங்க, ஜாலி மேன் கூட போடுங்க, ஜோக்கர் கூட போடுங்க, நான் ஏத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ரவுடின்றத தயவுசெய்து எடுத்துருங்க.